உங்கள் குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தீராமல் இருக்கும்போது ஒருவேளை அது ஒரு சாபமாக இருக்கலாம் என்று சில போதகர்களே சொல்லியிருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் பழைய சாபம் தொடரும் என்று எண்ணுவது வேதத்திற்கு எதிரான ஒரு நம்பிக்கை. யாத்ராகமம், எண்ணாகமம், உபாகமம், எரேமியா ஆகிய புத்தகங்களில் தகப்பன் செய்கிற தவறுகளுக்காக அவனுடைய சந்ததியினரை தேவன் விசாரிப்பார் என்கிற சில வசனங்கள் உள்ளன. இதை அடிப்படையாக வைத்து பரம்பரை சாபம் கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு என்று சிலர் நம்புகின்றனர். ஆனால் அதே பழைய ஏற்பாட்டிலேயே உபாகமம், எரேமியா மற்றும் எசேக்கியேல் புத்தகங்களில் தகப்பன் செய்கிற தவறுக்கு பிள்ளைகளை தேவன் தண்டிக்க மாட்டார் என்றும், அவனவன் செய்த பாவங்களுக்கு அவனவனுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கும், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் முதலில் குறிப்பிட்ட வசனங்களை வைத்துக்கொண்டு பரம்பரை சாபங்கள் உண்டு என்று நிரூபிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாவத்திற்கு அவனுக்கு தண்டனை உண்டு என்று வேதம் சொல்கிறது. இதில் ஒரு குழப்பமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் பாவம் செய்வதால் எல்லா மனிதர்களுக்கும் அதற்கேற்ற தண்டனை உண்டு. இதுதான் நமக்கு இருக்கின்ற சாபம். இந்த சாபத்தை நீக்குவதற்காக இயேசு சிலுவைக்கு போய் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்காக பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார் என்று கலாத்தியர் 3 அதிகாரம் 13வது வசனத்திலும் வேறு பல வசனங்கள் மூலமாகவும் நாம் பார்க்க முடியும். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கான மன்னிப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகும் கூட சாபம் நமக்கு தொடர்ந்து வரும் என்று சொல்வது தவறு. யோவான் 8 அதிகாரம் 36வது வசனத்தில் இயேசுவே சொல்கிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று. அப்படியென்றால் இயேசுவை நான் என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் என் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகளும் நோய்களும் தீரவில்லையே, ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று இயேசு எங்கேயும் சொல்லவில்லை. நோயிலிருந்து விடுதலை, பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை என்பதெல்லாம் நவீன கால கவர்ச்சி உபதேசங்கள். தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த பலர் தங்கள் வாழ்க்கையில் பலவித துன்பங்களை அனுபவித்து மரித்திருக்கிறார்கள் என்பதற்கு வேதத்திலும் ஆதாரம் உண்டு, சரித்திரத்திலும் ஆதாரம் உண்டு. இயேசுவை நம்புகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பும் பரலோகத்தில் நித்திய வாழ்வும் உண்டு என்றுதான் வேதம் சொல்கிறதே தவிர, மற்றபடி நம் வாழ்க்கை உலகத்தில் உள்ள அனைவரின் வாழ்க்கையைப் போல் இன்ப துன்பங்கள் கலந்ததாகத்தான் இருக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று விரும்புவதில் தவறில்லை. நம் குடும்பத்தினர் வாழ்ந்த வாழ்க்கை முறை, நம்முடைய பழைய வாழ்க்கை முறை இவைகளினால் குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் இன்று நமக்கு இருக்கலாம். அவைகளை இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கை முறை மூலம் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அவைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதும் தவறில்லை. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆனால் அந்த பிரச்சனை இருப்பதற்கு காரணம் சாபம் என்று நினைக்கும் போது தேவனோடு நீங்கள் வைத்துள்ள உறவை அது பாதிக்கும். பரம்பரை சாபங்கள் உண்டு என்றும் இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அந்த சாபங்கள் நீங்க ஜெபிக்க வேண்டும், அப்பொழுதுதான் விடுதலை கிடைக்கும் என்றும் உபதேசங்கள் செய்யப்படுகின்றன. இந்த உபதேசங்களை கேட்டு ஜெபிக்கின்ற பலர் இன்னும் விடுதலையை பெறாமல் இருக்கின்றனர். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் சாபம் போகவில்லை. அதற்கு பிறகு ஜெபித்தும் அது போகவில்லை. பிறகு என்ன செய்வது? உபவாசம் செய்யுங்கள் என்பார்கள். அப்படியும் சரியாகவில்லை என்றால் காணிக்கை செலுத்துகிறேன் என்று பொருத்தனை செய்யுங்கள் என்பார்கள். இது இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆக சாபத்தை நம்பும்போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் கடைசி வரை சமாதானமே இருக்காது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம் தனிப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் அப்பொழுதே மன்னித்து அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஒருவேளை நம் பெற்றோர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனை இன்னும் தொடர்கிறதோ என்று நினைப்பதும் தவறு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையில் அனுபவித்துவிட்டு உங்கள் பெற்றோர் செய்த பாவத்திற்கான தண்டனையை உங்களுக்கு கொடுப்பாரா? நிச்சயம் அப்படி செய்ய மாட்டார்.